இறைவனோடு உரையாட தினமும் விவிலியம் வாசிப்போம். இன்றைய பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 11 முதல் 15 வரை. அதிகாரம் 11. ஆண்டவரிடம் நம்பிக்கை. நான் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நீங்கள் என்னிடம் பறவையைப் போல மலைக்கு பறந்தோடி போ. ஏனெனில் இதோ பொல்லார் வில்லை வளைக்கின்றனர், நாணல் அம்பு தொடுக்கின்றனர், நேரிய உள்ளத்தார் மீது இருளில் அம்பெய்ய பார்க்கின்றனர். அடித்தளங்களே தகர்க்கப்படும் பொழுது நேர்மையாளரால் என்ன செய்ய முடியும் என்று சொல்வது எப்படி? ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். அவர் பொல்லார் மீது கரி நெருப்பும் கந்தகமும் செரியும்படி செய்கின்றார். பொசுக்கும் தீக்காற்றே அவர்கள் குடிக்கும் பானமாகும். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். அதிகாரம் 12. உதவிக்காக மன்றாடல். ஆண்டவரே காத்தருளும். ஏனெனில் உலகில் இறை அன்பர்கள் அற்று போயினர். மானிடருள் மெய்யடியர் மறைந்து போயினர். ஒருவர் அடுத்திருப்பவரிடம் பொய் பேசுகின்றனர். தேனொழுகும் இதழால் இருமனதோடு பேசுகின்றனர். தேனொழுக பேசும் எல்லா உதடுகளையும் ஆண்டவரே துண்டித்து விடுவாராக. பெருமை அடித்து கொள்ளும் நாவை அறுத்து விடுவாராக. எங்கள் நாவன்மை, எங்கள் வலிமை, எங்கள் பேச்சு திறனே எங்கள் பக்கத்துணை. எங்களுக்கு தலைவர் வேறு யார் என்று சொல்பவரை ஒழித்து விடுவீராக. எளியோரின் புலம்பலையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு இப்பொழுதே எழுந்து வருகின்றேன். அவர்கள் ஏங்குகின்றபடி அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவரின் வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள். மண் நுழையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை, 7 முறை புடமிடப்பட்டவை. ஆண்டவரே, நீர் எம்மை காத்தருளும். இத்தகைய தலைமுறையிடமிருந்து எம்மை என்றும் காப்பாற்றும். பொல்லார் மருங்கும் உலா வருகின்றனர். மானிடரிடையே பொல்லாப்பே ஓங்கி நிற்கின்றது. அதிகாரம் 13. உதவிக்காக மன்றாடல். ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? எத்தனை நாள் வேதனை உற்று எனக்குள் போராடுவேன்? நாள் முழுதும் என் இதயம் துயருறுகின்றது. எத்தனை நாள் என் எதிரி எனக்கெதிராய் மேலோங்கி நிற்பான்? என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதிலளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளி ஊட்டும். அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்துவிட மாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்து விட்டேன் என்று சொல்ல மாட்டான். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டார். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூரும். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன். ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். அதிகாரம் 14. இறைப்பற்று இல்லார். கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர். அவர்கள் சீர்கெட்டு அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகின்றன. நல்லது செய்வார் எவருமே இல்லை. ஆண்டவர் விண்ணகத்தில் நின்று மானிடரை உற்று நோக்குகின்றார். மதிநுட்பம் உள்ளோர், கடவுளை நாடுவோர் எவராவது உண்டா என பார்க்கின்றார். எல்லோரும் நெறி பிளர்ந்தனர். உருமிக்க கெட்டு போயினர். நல்லது செய்வார் யாரும் இல்லை.
ஒருவர் கூட இல்லை. தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை இழந்து விட்டார்களே. உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்க பார்க்கின்றார்களே. அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதும் இல்லை. அவர்கள் அஞ்சி நடுங்குவர். ஏனெனில் கடவுள் நேர்மையாளரின் வழிமரபோடு இருக்கின்றார். எளியோரின் சதி திட்டத்தை அவர்கள் தோல்வியுற செய்கின்றார். ஆனால் ஆண்டவர் எளியோருக்கு அடைக்கலமாயிருக்கின்றார். சியோனிலிருந்து இஸ்ரேலருக்கு மீட்பு வருவதாக. ஆண்டவர் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும்போது யாக்கோபின் இனத்தார் களி கூர்வாராக. இஸ்ரேல் மக்கள் அகமகிழ்வாராக. அதிகாரம் 15. கடவுள் மனிதரிடம் எதிர்பார்ப்பவை. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறம் கூறார், தம் தோழியருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறித்தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார், தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.